முன்னேற்றக்கூடிய அந்த கிரிக்கெட் தேர்வு சொல்லக்கூடிய அந்த வாண்டியார் நம்மளுக்கு கல்லூரி ஒரு பக்கம் கல்லூரி ஒரு பக்கம் வாண்டியார் அப்ப வாண்டியார் பேர் போட்டு ஒன்று வரலாமா அப்ப கல்லூரி கிடையாது இருப்போம் அப்ப என்ன செய்யணும் கிரிக்கெட் தேர்வு கொடுத்துக்கலாம் இது எத்தனை மாவட்டம் வேலை பண்ணிருக்கீங்க சொல்றது அப்படி கிரிக்கெட் தேர்வு சொல்லக்கூடிய அந்த கிரிக்கெட் வாண்டியார் வீடு சென்னையில அந்த சாலையில் அவரே உள்ள கூட்டணிகளை போன திமுக ஆட்சியில ஒரு கூட்டணி போன திமுக ஆட்சியில ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர் வீட்டு சாலையுடைய தேர்தல் அந்த தேர்தல் வார்த்தையை எடுத்துறாங்க. அப்ப அவர் நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு போனே அவர் நேரடியாக ஐயாவுடைய பேர் நாங்கெல்லாம் வரக்கூடிய தேவர் திருமண நம்ம தேவருடைய வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் சமுதாய மக்கள் பேசக்கூட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருந்தாலே போதும் அந்த தேவருடைய வார்த்தை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அவருக்கு தேவை பொருளாதாரத்துக்காக அதை சொத்துக்களை காப்பதற்காக பலரு அவரே எல்லாரும் சொல்றாரு நாம இறங்கணும் சாலையில இறங்கி சாலை வழியில் பண்ணி மறுநாள் தேவருடைய வார்த்தை சேர்த்து வச்சோம். பார்க்கறது சாதாரணமாக தான் இருக்கும். என்னை ஒரு விஷயம் போராட்டமா தேவனுடைய வாக்கை சேர்க்கிறது போராட்டமா ஆனா நீங்க தெரியாம இருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமா நமக்கு தெரிஞ்சுப்பாங்க. தேவர் பிறந்தனால தேசிய விடுமுறை அறிவிக்கணும் தேவர் திருமணம் பிறந்தனால தேசிய விடுமுறை அறிவிக்கணும் சொல்லி தமிழ்நாடு அதே போன்று 20 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து சமுதாய ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு மத்திய மாநில அரசு தேவர் திருமணனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்பது 20 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை. ஆனால் கோரிக்கையை மட்டும் முன்வைத்ததை தவிர அரசாங்கத்தை விளக்கத்தை கொண்டோம் அல்லது மதுரை விமான நிலையத்தில் உள்ள ஒரு கடுமையான வலிமையான ஒரு போராட்டத்தில் எந்த அமைப்பும் நினைக்கிறேன். நான் அமைப்பு வந்திருக்கிறேன் ஏன் சொன்னால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தாலும் தமிழ்நாடு தேவை பரவையில் மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கேன் இடைக்கலத்தில் இருந்திருக்கேன் மாநிலத்தில் இணைப்புரை பொறுப்பில் இருந்திருக்கிறேன். இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தலைவர் இந்த பொறுப்புக்கு வந்தவங்க எப்படின்னா நான் விருப்பப்பட்டு வரல இந்த இடத்துல யாருமே எல்லாருமே வெளியே போயிடாங்க சம்பாதிக்கிறோமோ சொத்தை பாதுகாத்தோமோ தலைவர்கள் அடையாளத்தை போட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க நோக்காதான் சமுதாயத்துக்கு நல்ல செய்திருந்தாங்க உங்களை மாதிரி ஒரு பார்வையாளர் இருக்கீங்க ஒரு கள போராளியா என்ன வேணாங்க இதோட தகவலை ஏற்றுக்கிறேன் உங்க மட்டும் நான் சொல்றேன் ஜான்பாக சமூக காரணமா நானும் ஒன்னாதான் இருந்தோம் இதே தமிழ்நாடு பேசுறீங்க சமூக பாண்டியம் வந்து மாநில இளைஞர்கள் குறிப்பாக கொடுத்திருந்தேன். அப்ப நான் எனக்கு மாநில இளைஞர்கள் இணை குறிச்சால் கொடுத்தா அப்ப நானும் உண்மையா பார்த்து இருந்தோம். ஆனா எனக்கு மேல இருக்கிற சமயம் ஆனா ஏன் வெளியே போனாரு ஏன் எதிரே கேரளா பாண்டிய வெளியே போனாரு ஏன் எஸ்ஆர் வெளியே போனாரு ஏன் மதுரை மீனாட்சி மருத்துவமனையுடைய நிறுவனம் அந்த மொபைல் முன்னேற்ற முன்னிக்கிழமை அமைப்பு அந்த சேர்ந்தவங்க ஏன் வெளியே போனாரு நோக்கம் என்ன இந்த சமுதாயத்தை நான் சொன்னா இந்த தமிழ்நாடு தேவைப்படுறதை இருந்து அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. நோக்கம் தலைவர் என்ற ஒரு அடையாளம் நீங்க என்ன சொன்னா ஒரு துணைத் தலைவர் இணைத் தலைவர் துணை குறிச்சாளர் இணை குறிச்சாளர் இப்படிப்பட்ட பொறுப்புகளை எல்லாரும் தலைவராக கேட்டா ஒரு நன்றிகள் சொல்லுவாங்க. நாமெல்லாம் சிங்கம் மாறுங்க சிங்கம் வந்து தனியாக இருக்கலாம் நாம தனித்தனியா இருந்தால் நம்ம வலிமையான சொல்லிக்கலாம். ஆனா அவங்க நான் ரொம்ப பச்சு நினைக்கலாம் சிங்கம் வந்து தனியா இருந்தால் வலிமையானதுதான். ஆனா காத்துல 4 காத்து இருக்கணும் இந்த 4 மாநிலம் சேர்த்துனா அந்த சிங்கத்தை மூட்டி வரைக்கணும் அது உண்மையே இல்லையா? காத்துல சிங்கம் தனியாக போயிட்டு இருக்கு அதுக்கு வரையில இருக்கு அதனால எதுவும் செய்ய முடியும். அப்படி அந்த சிங்கம் தனியாக போயிட்டு சொன்னா 4 நாடு வரைக்கும் மூட்டி வரைக்கும்
சிங்கமாக இருந்தாலும் அது கூட்டமாக தான் இருக்கும். அப்பதான் நம்ம ஏற்றிக்கணும். இன்னைக்கு நம்ம தம்பிகளை சரி, பெரியவங்க சின்னவங்க தம்பிகளுடைய சட்டப்பையில பார்த்தோம்னா ஒன்னும் நடிகர் படம் இருக்கும், இல்லைன்னா ஜெயலலிதா படம் இருக்கும், இல்ல கருணாநிதி படம் இருக்கும், இல்ல சாரி படம் இருக்கும். யாராவது தலைவர் இருபத்தி யாராவது தலைவர் படம் தான் நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். ஆண்ட பரம்பரை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட பரம்பரை, தெற்காசிய சொல்வதை ஆண்ட பரம்பரை, அந்த ராமநாதனுடைய பரம்பரை எத்தனை தம்பியோடு சாய்ந்து பட்டதில்ல. வெள்ளைகளை எதிர்த்து முதல் வீரம் பட்டுவிட்ட அந்த மாமன்னர் குடிக்கிறவருடைய பரம்பரை எத்தனை ஒரு சட்டத்தை பார்த்துருப்போம். பெண்ணாக பிறந்தாலும் வெள்ளைகளுக்கு அஞ்சாம எதிர்த்து நின்று காட்டுக்குள்ள 8 ஆண்டு தலைவராக வாழ்ந்து திரும்பவும் வந்து வெள்ளைகளை எதிர்த்து அடித்து சிவகங்கை சமுதாயத்தை 10 ஆண்டுகள் வலிமையோடு ஆட்சி சென்ற இந்தியாவுடைய விடுதலை பொறுத்து திட்ட முதல் பெண்மணி, வீர பெண்மணி, ஒரு மகாராணி. அந்த வீர நாட்டருடைய புகைப்படத்தை எத்தனை மதங்களை பார்த்துருப்போம். ஜெயலலிதா படத்தை தலைவர் சென்னையில் ஒரு சந்தோஷத்தை நம்ம ஈரப்படுத்தி வாழும் மேல்நாட்டியாரே, வாழும் மேல்நாட்டியாரா ஜெயலலிதா. ஜெயலலிதா வேலுநாச்சியார் உண்ணா, ஜெயலலிதா வேலுநாச்சியார் உண்ணா அதான் சிந்தி பாருங்க. வீரநாச்சியார் என்ன ஜெயலலிதா என்ன அதே பிறகு விளைவிக்கிற பார்த்துருக்கீங்க. மலையில தேவர் கோரிப்படையில் தேவர் சர்வாரி கட்டி வச்சிருக்காரு. சென்னை தலைவர் சென்னையில ஜெயலலிதா ஒரு தலைவர் நீ 2 தலைமையும் தராம நான் எந்த கட்சியும் ஆதரவு கிடையாது. யாரும் பார்க்க விரும்பவில்லை. காரணம் தெரியுமா? நல்லா சிந்தித்து பாருங்க. 20 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கை எங்கள் குலதெய்வம் முருகனுடைய அவதாரம் தேவர் திருமணனுடைய அந்த பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்ட தயங்குகின்ற மத்திய அரசு, அந்த மத்திய அரசோட சூழ்நிலைக்கூடிய மாநில காவல் கட்சிகளை கணிக்கணும். இங்கிருந்து ஜெயித்து போகக்கூடிய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் தேவையாக அந்த பெயரை மதுரை விமானத்திற்கு சூழல் சொல்லி எந்த கட்சியிலிருந்து போன எம்பி பேருக்கு சொல்லுவாங்க. எந்த எம்பிக்கள் போய் எந்த கட்சியோட எம்பி போய் பேசுகிறார். அக்டோபர் 30ஆம் தேதி தேசிய விடுமுறையா? ஆனா அம்பேத்கர் சொன்ன அந்த 1ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க தேசிய விடுமுறை. தேசத்துக்காக தன்னுடைய வாழ்நாள் 4 பகுதிகள் ஒரு சிறையை கிடைக்க ஒரு தியாக தீபம் தேவைப்பட்டார். அப்படிப்பட்ட தேவர் திருமண தாழ்த்தப்பட்ட மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்து சென்று ஆலயம் செய்ய வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுடைய மரபாரம் தேவைப்பட்டார். நாம வேலை செய்ய முடியல. அவர் தெய்வம் வேலை செஞ்சாரு, கருத்து அரவணைச்சு போனாரு. நாம வந்து மனிதன், நாம கருத்து அரவணைச்சு போக முடியாது. தேவர் திருமணம் அரவணைச்சு போக காரணம் தெரியுமா? அவர் கடவுளை எல்லாரும் பார்க்க முடியும். அவர் நாம ஒன்று நாம மனிதன், நம்ம சாதிக்குள்ள செயல்படுத்த முடியும். இதுக்காக தேவர் திருமணம் பேச சொல்ல முடியாது. நாம் சாதிக்காக முடிக்கிறோம். அதே நேரத்தில் நிச்சயத்தை கேள்வி வர அப்ப தேவர் திருமண அக்டோபர் 30ஆம் தேதிய தேசிய விடுமுறையா அறிவிக்கிறோம் சொல்லி எந்த கட்சியுடைய எம்பிக்கள் பேசுகிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறாங்க. தேவர் ஏற்றுக்கொண்ட தலைவர், தேவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் மற்ற கட்சிக்கும் மேலாட்சி, தேவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் மற்ற கட்சிக்கும் மேலாட்சி, நேதாஜியுடைய புகைப்படத்தை உருவாக்க வேண்டும். ஒரு 5000 காலம் வந்து அதுக்கு அடுத்த கட்டமா ரிசர்வ் வங்கி வெளியிடப்படாது. 5000 காலம் வந்து வெளியிடலாம் ஒரு திட்டம் இருக்கு. அப்படி 5000 காலம் அந்த காலில் தேவர் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர், அகிலம் அறியப்பட்ட ஒரு போராளி தலைவர் நேதாஜியுடைய புகைப்படத்தை அந்த காலம் இதை பத்தி எந்த பாராளுமன்ற எந்த தேசிய திராவிட சொல்லிய பாராளுமன்ற பேச போறாங்க, இல்ல பேசிட்டு அப்படி சொல்லக்கூடிய மண் கொள்கை தடுப்பு சட்டம் இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேசிய திராவிட கட்சியிலிருந்து போகக்கூடிய எம்பிக்கள் யாராவது பேசுவார்களா? பாராளுமன்றத்தில் பேசுவார்களா? பேச முடியாது. ஒரு சின்ன
உதாரணம். இப்ப தென்சலை தொகுதியில எப்படி அடிக்கிறார் ஒரு பேரு போன போல வடக்கு ஜெயித்து பாராளுமன்ற உறுப்பினரா அங்க போய் படிச்சுட்டு இருந்தாரு. அவர் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது ஒரு திருமணத்துல சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி நான் அரசியல் யாரையுமே தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறது வழக்கமே கிடையாது. ஒரு திருமண வீட்டுல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த தேசிய நம்ம உறவினர் தஞ்சை நிரம்புவரை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தி அவர் வருத்தத்தோட சொன்ன செய்தி நினைப்பா அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் கொடுத்திருக்கார். மாநில அமைப்பு செயலாளர் கொடுத்த இயற்கை சிறப்பு கேள்விப்பட்டீங்களா? அவர் தான் மாநில அமைப்பு செயலாளர் திராவிட முன்னேற்ற இருக்காரு. அப்பவும் இருக்காரு. அவர் அந்த வருத்தத்தோட சொன்ன செய்தி நினைப்பா பாராளுமன்றத்துல ஒரு கருத்தை பற்றி நான் பேசிக்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டா இதே பாராளுமன்றத்துல 19 திராவிட தேர்தல் இதை பற்றி பேசியிருக்காரு. அப்படி ஒரு கருத்தை முன்வைத்து தேசிய சொல்ல தேவர்கள் வார்த்தை பயன்படுத்தி நான் பேசுறேன். நான் தேசிய குறித்து சென்னைக்கு வரக்குள்ளே கருணாநிதி கூறுவதா ஐயா உனக்கு உதாரண காட்டுறதுக்கு யாருமே இல்லையா? திராவிட தேர்தல் விசாரணை இதுதான் திராவிட முன்னேற்ற சரி. அண்ணா நீங்க பதிவு பண்ணல. இந்த பாராளுமன்றத்துல முன்னாள் முதலமைச்சர் பள்ளியில் செல்வோம் நாம சொல்லிட்டு இந்த தாரியில ஒரு முதலமைச்சர் உட்கார வச்சு அழைப்பு பார்த்த முதலமைச்சர் ஜெயலலிதா போய் அம்மா பேசிட்டு இவர் பிறந்த பிறந்த முதல்ல என்ன பண்ணுவோம்? பிறந்த பிறந்த படுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு குழந்தை எப்படி பேசணும் எப்படி தவறும் 2 கையை முடிக்கிட்டு முட்டி போட்டு தவறும் அப்படி தவறு கூட முட்டி ஜெயலலிதா பறந்து கொண்ட வெளிநாட்டு அதை தொட்டு போடுறேன். இதுதான் ஆண்ட பரம்பரை லட்சணமா? முன்னாள் முதலமைச்சர் கண்ணீர் செல்வத்தை வந்து ஒரு முதலமைச்சர் நாட்களை உட்கார வைக்கிறதுக்கு ஜெயலலிதா சொல்லி நாம பெருமைப்படுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட பரம்பரை ஏன் ஓகே தான் ஆண்டு அதுக்கு முன்னாடி ஆண்ட பரம்பரை பன்னீர்கள் முன்னாடி ஆண்ட பரம்பரையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பரம்பரைய நீ நிரூபிப்பாரு. நான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கல. சில கருத்துக்கள் சொல்ல ஒரு வருத்தமா இருக்கலாம். நான் வருத்தப்படுறதுக்காக சொல்லல. என்னுடைய பேச்சு விட இந்த மாவட்டத்தில் நான் எந்த மாவட்டத்தை போராட்டம் தேசிய திராவிட கட்சியை புறக்கணி அந்த பொறியை தூக்காத அப்ப என்ன பண்ணிருக்கா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மதம் தூக்கி பிடிச்சா பாருங்க. மதுரையை மையமா வச்சு அந்த பாண்டிய மக்களை தூக்கி பிடிச்ச பொடி தெரியுமா? மீன் அந்த கொடியில நீருடைய பழக்க போட்டு பாண்டியர்கள் தூக்கி பிடிச்ச கொடி அந்த கொடியை மீன் சோழ சாம்ராஜ்யம் அந்த கொடி என்ன இருந்துச்சு? குடி இருந்துச்சு. சேர சாம்ராஜ்யம் அந்த கொடி என்ன இருந்துச்சு? வில்லு அந்த இருந்துச்சு. இது 3 ஒன்னா போட்டு இந்த 3 பகுதியாக ஆண்ட மன்னர்கள் இந்த சேர சமுதாயத்தை பிறந்தவங்க. அதனாலதான் ஆண்ட பரம்பரை அதன் அடிப்படையிலான ஆண்ட பரம்பரை மூவேந்தர் பரம்பரை. அதாவது ஒரு தாய்மை வைப்பு இந்த கல்யாணம் பரம்பரை நம்முடைய யார் செய்யாது யார் பின்னாலும் கிடையவே கிடையாது. 3 பேருக்கு ஒரு தாய் வைப்பு இல்லைங்க. 3 பகுதியை சென்று ஆண்டாங்க. அதை பத்தி நம்ம நேரம் 3 பகுதியை பிரித்து ஆண்டவர்கள் அந்த மூவேந்தர்கள் அந்த 3 ஒரு தாய் தான். இதுல பெரியவே கிடையாது. பட்டம் தான். அந்த அடிப்படையில அவங்க அந்த கொடியில பயன்படுத்தி அந்த கொடியை தூக்கி பிடிச்சாங்களே. அந்த 3 சின்னத்தையும் ஒரே பஞ்சத்தில் நம்ம போட்டு இதை தூக்கி பிடி அப்படின்னு சொன்னாங்க. அதை தூக்கி சூழ வச்சு விட்டு அண்ணாதிமுக சொல்லிடுவோம், திமுக சொல்லிடுவோம், காங்கிரஸ் சொல்லிடுவோம், அதிமுக சொல்லிடுவோம். இருக்கக்கூடிய எதிர்த்த கட்சிகள் அத்தனை முடிவும் நம்ம தூக்கி பிடிக்கிறோமே. நம்ம இளைஞர்கள் தூக்கி பிடிக்கிறாங்க. அந்த வழிகாட்டியா நம்முடைய தகப்பனார் நம்முடைய முன்னோர்கள் நாங்கெல்லாம் எப்போதுமே தீர்ப்பு தான் கொண்டு வருவோம். நாங்கள் எப்போதுமே அண்ணாதிமுக தான் கொண்டு வருவோம். இப்படியே சொல்லிட்டு பார்த்தா தெரியுதா? என்ன சொன்னாலும் இதை கேட்பான். என்ன செஞ்சாலும் அணிந்து போவான். 144 ஆண்ட பரம்பரை உனக்கு போறான். சிறையில் வந்து கொடிய குற்றவாளி ஒரு கொடிய குற்றவாளிய சிறையில் இருந்து அழைத்து நீதிமன்றத்துக்கு வரையில கையில விளைவு போட்டு 2 காவலர்கள் துப்பாக்கி எண்ணிய காவலர்களை வந்து பணிக்கு அமர்த்தி அந்த கொடிய குற்றவாளிய வேறு அழைச்சிட்டு நீதிமன்றத்துக்கு வருகின்ற பொழுது அந்த கொடிய குற்றவாளி மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாங்க. நாம மட்டும்தான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணிக்கலாம்.
எந்த சுத்தமும் தெரியாத தேவர் திருமணம் எங்களுடைய குலதெய்வம் முருகனுடைய அவதாரம் இந்த மன்னரே உலா வந்தவர் மனித சௌராக உலா வந்தவர் அப்படிப்பட்ட தேவர் திருமண கல்விக்கு நீ போனா உனக்கும் அந்த கைவிடக்கு போடாத நான் போட்ட மாட்டேன். நாலு வீட்டில் கூப்பிடாது 40 வருஷம் சோழ சாவடி 1000 கேள்விகள் உள்ள குடியிருந்த புளிய பிடிக்க போறது அந்த புளிய அவங்க போறது இத்தனை வேலைகள் செய்யுது. இந்த கூட்டத்தை 10 லட்சம் பேர் சொல்லக்கூடிய கூட்டத்தை ஒரு 5 லட்சத்துக்கு சொல்லலாம் கொண்டு வந்து நிறுத்தினது யாரே அண்ணா திமுக 2010 தேவர் திருமணத்துக்கு தங்கத்துறை கவனம் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இருந்தாங்க பதிவில் நடந்து வந்த அந்த பொதுப்பட்டியல அதே தங்கத்தை அமைச்சிருக்காங்க. யார் ஏமாத்திருக்கு உணவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. தேவர் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தணும். அவங்களை திருப்திப்படுத்தணும். என்ன பண்றது அரசியல் வரீங்க ரொம்ப திறமையா ஒரு கருத்து அறிவிப்பாங்க. முன்னாடியே ஒரு கருத்து அறிவிப்பு